ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா HTML பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லேர்ன் ஃப்ரம் எரர்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே home.htmlன்ற அந்த எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணியிருக்கேன், அதாவது .htmlங்கிறதோட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் காட்டுது. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைட்டிலில் வந்து லேர்ன் ஃப்ரம் எரர்ன்ற என்னோட சேனலோட நேம் வந்து டைட்டிலில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கோ லைவ்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு இந்த எனேபிள் ஆகும். ஸோ அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ க்ரோம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ க்ரோமில் பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் எரர்ன்ற அந்த டைட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணது வந்து இங்கே வந்திருக்கு, ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து கமெண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டட்னு ஒரு சின்ன கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நம்ம வரிசைக்காக பார்த்துடலாம். ஸோ ஹெட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் இருக்குது. ஸோ H1, H2, H3, H4, H5, H6ன்னு ஒரு 6 ஹெட்டிங் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் H1 டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃப் க்ளோசிங் டேவோட வந்துடும் அது. ஸோ H6 வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயும் ஹலோ ஹலோன்னு கொடுத்துக்குறோம், ஓகேவா? இங்கே ப்ரௌசர் பார்த்தீங்க அப்போ உங்களுக்கே தெரியும். H1ல கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. H2 பார்த்தீங்கன்னா அதை விட சிறுசு. H3 பார்த்தீங்கன்னா அதை விட சிறுசு. H4 பார்த்தீங்கன்னா H3யோட சிறுசு. H5 பார்த்தீங்கன்னா H4ஓட சிறுசு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P டேக். P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேராகிராஃப், ஓகேவா? நீங்கள் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்கள் வெப்சைட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து P டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹலோ எவ்ரிவன் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்ன்ற ஒரு சின்ன பேராகிராஃபை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக். ஸோ ஏன் டைப் பண்ணிங்கனாலே போதும், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆங்கர். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு லிங்க் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கூகுளில் போயோ இல்லை ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஏதோ ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஜஸ்ட் இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது கீழே வந்து ஒரு அண்டர்ஸ்டூட் காட்டும், ஓகேவா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் கூகுள்ன்றது கொடுக்குறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா அது வந்து கூகுளோட வெப்சைட் அப்படின்னு தெரியுன்றதுக்காக. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கூகுளோட வெப்சைட்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ இல்லை google.comன்ற அந்த லிங்கை தான் வந்து காப்பி பண்ணி அந்த டபுள் கார்ட்ஸ்குள்ளே போகணும், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக். இமேஜ் டேக் வந்து நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி இமேஜ்ன்ற ஃபோல்டரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பண்ணணும். ஸோ ஆல் டிப் வந்து தேவையில்லை, நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். லேர்ன் ஃப்ரம் எரர், அதில் வந்து நான் இமேஜஸ்க்குள்ளே வந்து அந்த ஒரு இமேஜ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேக் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஹைட், இன்னொன்று வந்து வித்து. ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 200 px. px ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிக்சல். ஸோ நீங்கள் வந்து இந்த pxன்ற வேல்யூ வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டேக் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பிஆர் டேக். பிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரேக்ஸ், ஓகேவா? அதாவது நீங்கள் ஒரு லைன் இப்போ ஒரு பெரிய லைன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதோட எனக்கு முடிச்சுக்கணும், இது வந்து அடுத்த லைனில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு எப்போ வந்து அது அடுத்த லைனில் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த பிஆர் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 லைனுக்கு இடையில உள்ள ஸ்பேஸ்க்காகவும் பிஆர் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் டேக். இது வந்து ஹரிசாண்டல் லைன் சொல்லுவாங்க. ஸோ கீழே பார்த்தாங்க உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சின்னதாக ஒரு பார்த்துடலாம். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட்டாலிக் டெக்ஸ்ட். அதாவது நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஹலோன்ற அந்த இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஐ டேக் வந்து கொடுத்துருக்கோம். ரைட் டேக் நம்ம ஹலோன்றது கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா போல்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் டேக் பற்றி பார்க்கலாம்.
ஸோ நம்ம வந்து அந்த இதை வந்து சப்ஸ்கிரைப்ன்றதை வந்து போல்ட் டேக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா போல்டாக தெரியுது. ஸோ மறக்காமல் வீடியோட எண்டில் வந்து ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சும்மா வீடியோ பார்த்தா மட்டும் கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு